பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எங்கெங்க சந்தோஷம். ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா அடுத்த நாள் பிரச்சனை வந்துடுது. இந்த சாத்தானுக்கு பொறுக்கவே மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனை உண்டு பண்றான், ஒரு பயம், கலக்கம், வேதனையெல்லாம் கொண்டு வந்துடுறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவன் என்ன வேணாலும் செய்யட்டும். இயேசு கூட இருக்கிறார்ல, அவர் தினமும் கூட இருக்கிறார்ல, வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்கிறாரா? எவ்ரிடே he is with you, he is walking with you. அவர் இருக்கும்போது ஏன் பயப்படணும்? அவர் என்ன சொல்றார் பார்த்தீங்களா? ஏசாயா 41:13 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். உங்களை பார்த்தா சொல்றார், என் மகனே, என் மகளே, பயப்படாத. எதுக்கு பயப்படுற? இந்த செய்தி கேட்டு பயந்துகிட்டு இருக்கிறியா? என்ன நடக்கும் நீ கலங்குறியா? நான் தான் கூட இருக்கேன்ல, நான் உன் கூட நடக்கிறேன்ல, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற fear not, I will help you. நான் தான் உனக்கு உதவி செய்வேன்ல, ஏன் பயப்படுற? வேலை காரியம், குடும்ப காரியம், பிஸ்னஸ் காரியம், படிப்பின் காரியம், எந்த காரியத்தை கண்டு நீ பயப்படாத. நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய கூட இருக்கிறேன், பயப்படாதுன்னு சொல்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து பயப்படுறீங்களா? வேலையில், பிஸ்னஸில், குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை, தேவைகள், ஏதோ ஒரு காரியம் கலங்க பண்ணுதா? அன்று சொல்ல, பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டு சொல்கிறேன். உனக்கு உதவி செய்கிறேன் நன்றி தகப்பனே. நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்ய கூட இருக்கிறீங்க, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த பிரச்சனை மாறும், போராட்டம் நீங்கும், எனக்கு அற்புதம் நடக்கும், மாற்றம் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன். என் கூடவே இருந்து துணை செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.